கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத 5 காரியங்கள். 1. விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை செய்வது தேவனுக்கு அருவருப்பான செயல் என்று உபாகமம் 27:15 மற்றும் உபாகமம் 7:25 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. 2. தேவனுக்குரிய மகிமையை பிறவற்றிற்கு செலுத்துதல். தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதி, கனம் மற்றும் மகிமையை அவருக்கு செலுத்தாமல் மற்றவைகளுக்கும் பிற தெய்வங்களுக்கும் செலுத்துதல் கூடாது. இது குறித்து உபாகமம் 6:14 கூறப்பட்டுள்ளது. 3. கர்த்தர் கொடுத்த தாலந்துகளை வீணடித்தல். கர்த்தர் கொடுத்த தாலந்துகளை, அதாவது திறமைகளை, கர்த்தருடைய காரியங்களுக்கு பிரயோகிக்காமல் வீணடிப்பது தவறாகும். இது குறித்து மத்தேயு 25:14-30 ஆகிய வசனங்களில் தாலந்துகளின் ஓமை விளக்கி கூறப்பட்டுள்ளது. 4. தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்குதல். தேவனுடைய ஆலயத்தில் நாம் செய்ய வேண்டியது அவருக்கு ஆராதனை செலுத்துவது மட்டுமே. அதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. இது குறித்து யோவான் 2:16 கூறப்பட்டுள்ளது. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள். 5. நீதிமானுக்கு விரோதமாக பேசுதல். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நீதிமான்களுக்கு விரோதமாக பேசுதல் கூடாது. இது குறித்து எண்ணாகமம் 12:9 கூறப்பட்டுள்ளது. மோசேக்கு விரோதமாக பேசிய மிரியம் மற்றும் ஆரோனை கர்த்தர் கண்டித்ததை இந்த வசனம் உணர்த்துகிறது. அன்பானவர்களே, இவைகள் தேவனுக்கு விரோதமான மற்றும் தேவனை கோபமூட்டும் செயல்கள். நம்முடைய தேவன் அன்புள்ளவரும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவருமாயிருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நம்மீது தங்கும். விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்லுங்கள்.